ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேக்ஸ் சொல்யூஷன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பிஎட்டில் தேர்ட் செமஸ்டரில் கமிஷன் நடக்கும். அதில் வைவா கொஷின்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்டர்னல் வந்து நம்ம ரெக்கார்ட் நோட் செக் பண்ணுவாங்க, டெமோ கிளாஸ் பார்ப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிற சார்ட்ஸு, ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க எக்ஸ்டர்னல். அவங்க செக் பண்ணுற ரெக்கார்ட் ஆகட்டும், அவங்க கேட்குற கொஷின்ஸ் ஆகட்டும், முக்கியமான ரெக்கார்டுங்க நிறைய இருக்குது. அதில் ரொம்ப 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 முக்கியமான ரெக்கார்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னாக்கா, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு தான் ரொம்ப முக்கியம். நம்ம எழுதும்போதும் சரி, நம்ம வைவா அட்டன் பண்ணும்போதும் சரி, இந்த ரெக்கார்டில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த எக்ஸ்டர்னல் வந்தாலும் சரி, இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு கொஷினாவது அவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதில் கொஷின்ஸ் வரும். அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதை விட தனியாக எக்ஸ்ட்ரா வேறு முக்கியமான கொஷின்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. இந்த கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட் நோட்டு நீங்கள் எதுக்காக எழுதினீங்க, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னா சோதனை மற்றும் அளவீடு அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இது என்னன்னா, நான் பயிற்சி மேற்கொண்ட வகுப்பில் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு கற்பித்துள்ளேன் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சோதனை வைத்து அளவீடு செய்கிறேன். மாணவர்கள் எந்த அளவு தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதாவது நம்ம வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் போகும்போது போன உடனேயே நம்ம போகிற கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கணும். அது வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு 20 மார்க்ஸ் தான் வைப்பீங்க. நம்ம போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்டு எந்த அளவில் படிக்கிறாங்க, எப்படி படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களோட மார்க் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வைக்கிற ஸ்டிக் டெஸ்ட்டு. கடைசியாக நம்ம வந்து அந்த ஸ்கூலை விட்டு வரும்போது, நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் முடிகிற காலகட்டத்தில் நம்ம கடைசியாக வைக்கிற டெஸ்ட்டு தான் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. அப்போது அந்த டெஸ்ட்டில் அவங்க எப்படி எழுதுனாங்க அப்படின்றத பொறுத்து நான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் பாடம் எடுத்திருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து வைக்கிறது தான் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு. அதாவது நான் எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கணும், மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வைக்கிற டெஸ்ட்டு தான் இந்த சோதனை மற்றும் அளவீடு. அதை பற்றி எழுதின ரெக்கார்டு தான் இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின், எந்த வகுப்பிற்கு பாடம் எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. எந்த வகுப்பிற்கு பாடம் எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதுனா சொல்லணும்னா, ரெக்கார்ட் நோட்டில் லெசன் பிளானில் நீங்கள் என்ன கிளாஸ்க்கு நீங்கள் லெசன் பிளான் எழுதியிருக்கீங்களோ அந்த கிளாஸ்க்கு தான் நீங்கள் பாடம் எடுத்தீங்கன்னு சொல்லணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெசன் பிளான் வந்து நம்ம எப்படி எழுதணும்னாக்கா, நம்ம எந்த கிளாஸ்க்கு போகிறோமோ அந்த கிளாஸில் அந்த புக்கை வச்சு தான் நம்ம லெசன் பிளான் நோட்டை எழுதுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நோட்டை வாங்கியோ, இல்லை ஏற்கனவே பிடிஎஃப் ஏதாவது கிடைக்கிறத வச்சோ, இல்லை போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட் நோட்டை வச்சோ பார்த்து ஏதாவது எழுதிடுவாங்க. அவங்க போகிற கிளாஸ்க்கும் அவங்க எழுதின கிளாஸ்க்கும் சம்மந்தமே இருக்காமல் எழுதிடுவாங்க. ஆனால் கொஷின் கேட்கும்போது நம்ம ரெக்கார்ட் நோட்டில் ஒரு கிளாஸ் இருக்கும், ஆனால் நம்ம போனது ஒரு கிளாஸாக இருக்கும். அவங்க கேட்கும்போது டக்குன்னு நம்ம போன கிளாஸை சொல்லிடுவோம். அதனால் ரெக்கார்ட் நோட்டில் என்ன கிளாஸில் நீங்கள் லெசன் பிளான் எழுதியிருக்கீங்களோ அந்த கிளாஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எந்த வகுப்பிற்கு பாடம் எடுத்தீர்கள் அப்படின்னா, மேக்ஸிமம் லெவல் 1க்கு வந்து 6th to 8th தான் இருக்கும். லெவல் 2க்கு வந்து 9th 10th எழுத சொல்ல மாட்டாங்க. லெவல் 2க்கு மோஸ்ட்லி 9th ஸ்டாண்டர்ட் தான் எழுத சொல்லுவாங்க. அதனால் அதை நல்லா கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவது முக்கியமான கொஷின் என்னன்னா, வகுப்பில் எத்தனை மாணவர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது வகுப்பில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கை, நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து இப்போ 40 பேர் இருந்தாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் 30 பேர்த்துக்கு தான் நீங்கள் கால்குலேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா 40 பேர் என் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த கேல்குலேஷனில் கேட்பாங்க. அப்போ 40 ஸ்டூடெண்ட்னா நீ 30 ஸ்டூடெண்ட்லாம் கால்குலேஷன் போட்டிருக்கீங்க, இப்போ மீதி 10 பேருக்கு நீங்கள் டெஸ்ட்டு வைக்கலையா, ஏன் 10 பேருக்கு வைக்கல என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. அதனால நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் எத்தனை மாணவர்களோட எண்ணிக்கை போட்டு மார்க் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பேர் தான் கிளாஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னாக்கா அதை விட ஒரு 2-3 பேர் கூட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அன்றைக்கி ஆப்சன்ட் சார், அதனால் அவங்க எழுதலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். இன்னும் மோஸ்ட்லி நீங்கள் வந்து அதை தான் செக் பண்ணுவாங்க, நம்ம கிளாஸ்க்கு போயிருக்கோமா, எல்லாத்துக்கும் டெஸ்ட்டு வச்சோமா. ஏன்னா சிலர் வந்து நல்லா எழுதுகிற பிள்ளைங்களுக்காக கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு எழுத வச்சுட்டு மீதி படிக்காத பிள்ளைங்க, ஏன்னா அவங்க நல்லா கற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நல்லா எழுதுகிற பிள்ளைங்களாம் எழுத வச்சுட்டு சில பேரை ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்க நினைப்பாங்க. அதனால் எத்தனை பேர் அந்த
கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் எவ்வளோ பேர் எத்தனை மாணவர்கள் எழுதி அவங்களுடைய டோட்டல் கால்குலேஷன் போட்டிருக்கீங்களோ அந்த நம்பரை தான் நீங்கள் சொல்லணும். ஏதோ உதாரணமாக 30 எழுதிருந்தீங்கன்னா 30 மாணவர்கள் அப்படின்னு சொல்லணும். அதாவது அதே தான் அடுத்த கொஷினு, எத்தனை மாணவர்களை சோதனைகளுக்கு எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னாலும் இதுவும் அதே தான். எத்தனை மாணவர்கள் வகுப்பில் உள்ள எத்தனை மாணவர்கள்னு சொல்கிற நீங்கள் நம்பரும் சோதனைக்கு எடுத்துக்கொண்ட மாணவர்கள் சொல்கிற நம்பரும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அத்தனை பேர் இருந்தாங்க, நான் அத்தனை பேருக்கு டெஸ்ட்டு வச்சேன்னு சொல்லணும். இல்லை அதில் கூட பேர் சொல்லியிருந்தீங்கன்னா அத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் இத்தனை பேர் வந்து அன்றைக்கி ஆப்சென்ட்டு, அதனால் இத்தனை பேருக்கு நான் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆப்சென்ட் வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. 10 பேர் 20 பேர் டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி சொல்லிடாதீங்க. அடுத்து வந்து முக்கியமானது 5th என்ன அப்படின்னா மைய நிலைப்போக்கு அளவைகள், அதாவது மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீன், அதாவது சராசரி, மீடியன்னா இடைநிலை, மோடுனா முகடு, இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மெஷர்ஸ் ஆஃப் டிப்பர்ஷன், அதாவது சிதறல் அளவைகள். இது வந்து ரேஞ்சுனா வீச்சு, குவார்டைல் டீவியேஷன்னா கால்மான விளக்கம், மீன் டீவியேஷனா சராசரி விளக்கம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா திட்ட விளக்கம். அடுத்தது கோஃபிஷியன்ட் ஆஃப் கரலேஷன், இது வந்து ரேங்க் கரலேஷன், அதாவது தர ஒட்டுறவு கேள்வி தெரியும். இந்த 8 டாப்பிக்கோட டெஃபினேஷனை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே அந்த வேர்ட் பை வேர்டாக புக்கில் இருக்க மாதிரி சொல்ல தெரியாட்டியும் நீங்கள் வந்து அவங்க கேட்ட உடனே ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்கிற அளவுக்கு ஒரு டெஃபினேஷனை ஓவரால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது 6th என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 டாப்பிக்கோட ஃபார்முலாஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். டக்குன்னு நீ சராசரி எப்படிமா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கால்குலேஷன் சொல்ல தெரியணும். மோஸ்ட்லி வந்து உங்கள்கிட்ட ஃபார்முலாஸ் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு ஃபார்முலா கேட்கவும் சான்சஸ் இருக்குது. அதனால் இதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபார்முலாஸை ஓரளவு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா ஃபார்முலாஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது ஆன்சர்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம 8 டாப்பிக்கில் நம்ம வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம எழுதியிருப்போம் நோட், ரெக்கார்ட் நோட்டில். அதில் வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு ஃபைனல் ஆன்சர் வந்திருக்கும். இப்போ சராசரின்னு ஒன்று வரும், இடைநிலை இப்போ சராசரி எனக்கு 65 வந்திருக்கு, இடைநிலை வந்து 66.6 வந்திருக்கு அப்படின்னா 8th என்ன வந்திருக்கு, 9th என்ன வந்திருக்கு, அதாவது லெவல் 1க்கு என்ன வந்திருக்கு, லெவல் 2க்கு என்ன வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமானது என்னென்னா தர ஒட்டுறவு கேளு, கடைசியாக இருக்கிற தர ஒட்டுறவு கேளு ரொம்ப ரொம்ப முக்கியம். 0.9 வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட கால்குலேஷன் அக்யூரேட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் போடுற கால்குலேஷனை கண்டிப்பாக 0.9 வர மாதிரி கொண்டு வாங்க. ஓகேங்களா, இது முக்கியமாக பார்ப்பாங்க. இதை பொறுத்து தான் உங்களுக்கு கிராஃப் அமையும். 0.9 வந்து தான் நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த கால்குலேஷன் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 8th ஒன் என்னன்னா தேர்வில், அதாவது நீங்கள் வச்ச சோதனையில் அதிகபட்ச மதிப்பெண் மற்றும் குறைந்தபட்ச மதிப்பெண் வாங்கிய மாணவர்களோட பெயர்களை எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வீச்சில் வந்து நம்ம அதிகபட்ச மாணவர்களின் மதிப்பெண் மைனஸ் குறைந்தபட்ச மாணவர்களின் மதிப்பெண் மட்டும்தான் நம்ம போட்டிருப்போம். அதனால் அது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சோன்னு நமக்கு தெரியறதுக்காக உங்கள் கிளாஸில் யார் அதிகமாக மார்க் வாங்கினா யார் கம்மியாக மார்க் வாங்கினான்னு கேட்பாங்க. அதனால் நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் எழுதியிருக்கிற மார்க் லிஸ்ட்டில் அதில் என்ன ஸ்டூடெண்ட் பேர் எழுதியிருக்கீங்க, அதில் யார் எவ்வளோ மார்க் அதிகமாக வாங்கியிருக்காங்க யார் கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்டர்னல் வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் செக் பண்ணும்போது டெஸ்ட்டு பேப்பர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் வச்ச டெஸ்ட்டு பேப்பர்ஸை கண்டிப்பாக உங்கள் கையில் வச்சுருக்கணும். டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு கூட அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் கடைசியாக வச்ச அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் பேப்பர்ஸை கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் திருத்தியிருக்கீங்களா, மார்க் போட்டிருக்கீங்களா அப்படின்னு வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதில் இன்னும் முக்கியமாக ட்விஸ்டடாக அவங்க ரொம்ப ட்ரிக்கியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ரெக்கார்ட் நோட் அவங்க கையில் வச்சுருந்தாங்கனாக்கா ரெக்கார்ட் நோட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரை சொல்லி அந்த பேப்பரை எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பேப்பரை உடனே நம்ம அந்த பேப்பரை தேடி எடுத்து கொடுத்து அவங்கள்ட்ட காட்டணும். அப்போ வந்து அவங்க அந்த பேப்பரில் போட்டிருக்க மார்க்கும் அந்த ரெக்கார்டில் என்ட்ரி பண்ணியிருக்க மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க கையில் பேப்பர் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்துட்டு இதில் ரெக்கார்டில் எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுலேயும் அதே மாதிரி தான் பேப்பரில் இருக்க மார்க்கும் ரெக்கார்டில் இருக்க மார்க்கும் ஒன்றான்னு செக் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் அவங்க சொல்கிற மார்க்கு நோட்டில் என்ட்ரி ஆகிருக்கிறதும் பேப்பரில் இருக்கிறதும் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள்
வந்து கிளாஸ்க்கு வைவாக்கு போகும்போது டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு அவங்க கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதில் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வச்ச டெஸ்ட் பேப்பர் கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி போகாதீங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் பேப்பர் எடுத்துகிட்டு போங்க. அந்த பேப்பரை கரெக்டாக திருத்தின மார்க்கை வந்து என்ட்ரி போட்டு கால்குலேஷன் போடுங்க. அப்படி இல்லை நான் ஏதோ ஒரு நோட்டை பார்த்து நான் கால்குலேஷன் போட்டுட்டேன் அப்படின்னாலும் அதில் இருக்கிற பேரையாவது இந்த பேப்பரில் இருக்கணும். அந்த மார்க்கையாவது இந்த பேப்பரை ஃபுல்லாக வாங்கி செக் பண்ணி டோட்டல் போட்டிருக்கீங்களா, கரெக்டாக திருத்திருக்கீங்களா அப்படி பார்க்க மாட்டாங்க. அந்த பேப்பரில் இந்த நோட்டில் என்ட்ரி ஆகிருக்க பேரில் உள்ள மார்க்கும் அந்த பேப்பரில் உள்ள மார்க்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் பேப்பரில் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதை கேட்பாங்க. நீங்கள் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் நோட்டில் ஏற்கனவே லெவல் 1க்கு வந்து ஒரு டெஸ்ட் வச்சுருப்பீங்க. அந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி கையில் எழுதியாவது வைக்கணும். அதில் ஸ்கூல் சீல் இருக்கணும், ஹெச்எம் சைன் இருக்கணும். நீங்கள் டெஸ்ட்டு வச்சிங்க அப்படின்றதுக்கு அதுதான் அத்தாச்சு. நீங்கள் ஏதோ ஒன்று வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஸ்கூல் சீலும் ஹெச்எம் சைனும் வச்சுருக்கணும். நீங்கள் என்ன கொஷின் பேப்பர் வச்சுருக்கீங்களோ அதோட ஆன்சர்ஸை அந்த ரெக்கார்ட் நோட்லேயே எழுதணும். அதை பார்த்து தான் அவங்க நீங்கள் திருத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி லெவல் 1க்கும் அதே மாதிரி தான், லெவல் 2க்கும் அதே மாதிரி தான் எழுதணும். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டுக்கு எழுதியிருக்கீங்க, எத்தனை மார்க்கு கொஷின் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கொஷின் பேப்பரை பிரிண்ட் எடுத்து அந்த நோட்டில் ஒட்டணும். அதுக்கான சொல்யூஷன்ஸையும் எழுதணும். அந்த டெஸ்ட்டு வச்ச பேப்பர்ஸை நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும். இதுதான் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டில் அவங்க முக்கியமாக கேட்குறது. கிராஃப் பார்ப்பாங்க. கிராஃப் வந்து நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. கொஷின் ஆன்சர் ஷீட்டை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் டெஸ்ட்டு வச்ச ஸ்டூடெண்ட்டும் முன்ன பின்ன முரண்பாடாக இல்லாமல் கரெக்டாக சொல்லுங்கள். அவங்க டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் முக்கியமாக செக் பண்ணுறது இதுதான். இது கரெக்டாக இருந்துட்டாலே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவாங்க. நமக்கு வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு போயிருக்கோம், கரெக்டாக டெஸ்ட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு ஆயிடுவாங்க. நான் வந்து இதெல்லாம் வராதுன்னு நினச்சேன். எனக்கு வந்து இது இப்போ நான் என்ன சொன்னோம் இதெல்லாம் எனக்கு அப்படியே நடந்தது. எனக்கு வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அப்படிலாம் பேப்பர்லாம் செக் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து பேப்பர் செக் பண்ணாங்க. அவங்க சொன்ன பேர் எடுத்து பேப்பர்ஸ் ரெக்கார்ட் நோட்டை சார் கையில் இருந்தது. எனக்கு வந்து இந்த பையனோட பேர் சொல்லி இந்த பேப்பர் எடுங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த பேப்பரை எடுத்து காமிச்சேன். எவ்வளோ மார்க்குன்னு கேட்டாங்க. அதில் இருக்கிற மார்க்கும் ரெக்கார்டில் இருக்கிற மார்க்கும் ஒரே மாதிரி இருந்ததுனால பார்த்து சிரிச்சுட்டு என் ரெக்கார்ட் நோட்டில் குட்டுன்னு போட்டு சைன் போட்டு கொடுத்தாங்க எக்ஸ்டர்னல். அதனால் அது ரொம்ப கண்டிப்பாக கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு சிலர் எக்ஸ்டர்னல் கேட்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப வந்து ட்விஸ்டடாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதுதான் வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம மாற்றுறது. அதனால் நீங்கள் டெஸ்ட் பேப்பர்ஸும் அந்த நோட்டில் போட்டிருக்கிற கால்குலேஷனும் கிராஃபும் கரெக்டாக கையில் வச்சுருந்து இந்த மார்க்கு கரெக்டாக என்ட்ரி போட்டிருந்தாலே போதும். மற்றபடி ஃபார்முலாஸு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அது வந்து டிரைவ் பண்ணுங்கள், அந்த கால்குலேஷன் போட்டு காட்டுங்க, அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இதுதான் கேட்பாங்க. இதுதான் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. இதே மாதிரி வர வீடியோஸில் மீதி இருக்கிற ரெக்கார்ட் நோட்டை பற்றியும் அதில் என்ன முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பற்றியும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் நோட்டை எப்படி எழுதணும் அப்படின்றத சேனலில் போட்டிருக்கேன். யாருக்காவது வேணும்னா சேனலில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.